ஹலோ எவ்ரிவன். என் கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்போ தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சேன். ஏந்திச்ச உடனே வந்துட்டு நான் கொஞ்ச நாளாக ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேஸ்க்கு ஒரு 20 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஃபேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தா செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஃபேஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்குல்ல. கொஞ்சம் கூட வந்துட்டு பிளாக் மார்க் எதுவும் இல்லை, பிம்பிள் எதுவும் இல்லை, செம்ம கிளியராக சூப்பராக இருக்குது என்னோடய ஃபேஸு. அதுக்கு காரணம் வந்துட்டு நான் இந்த 20 டேஸாக ஃபாலோ பண்ண இந்த ரொட்டீன் தான். அது என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு 1.5 ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட ஒரு 2.5 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2.5 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். ஸோ அடுத்து இந்த மிக்சரை அப்படியே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எடுத்து கேப்பே விடாமல் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒழுகாது. ஸோ நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி அப்படியே எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா காய காய வந்துட்டு நல்லாவே வந்து நல்லா பிடிச்சிக்கும். உங்களால் பேசவே முடியாது. நீங்கள் பேசுனீங்கன்னா கூட வந்துட்டு உங்கள் ஸ்கின்னெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் நெக்குக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பூதம் மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி எடுத்து அதை வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி இந்த முல்தானி மெட்டியை ரிமூவ் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தண்ணி வச்சு நல்லா தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இந்த ரொட்டீனை வந்து லாஸ்ட் 20 டேஸாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. 20 டேஸில் வந்து ஆல்டர்னேட் டேஸ் வந்துட்டு இந்த முல்தானி மெட்டி பேக்கை வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி போடுறேன், இன்றைக்கி இந்த பேக்கை போடுறேன்னா நாளைக்கு போட மாட்டேன், நாளான்னைக்கு போடுவேன். இதே மாதிரி நான் வந்து இந்த 20 டேஸில் 10 டேஸ் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்ல அமேசிங்கான சேஞ்ச் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் இருக்குது. ஸோ வெளியில் யாராவது என்னை பார்த்தா கூட வந்துட்டு என்ன திடீர்னு பிரைட் ஆகிட்ட அந்த மாதிரி என்னை கேட்குறாங்க. ஸோ நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு ஃபேஸில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வாஷ் பண்ணுறது வந்துட்டு ஒரு நார்மலான டாஸ்க் கிடையாது. இது வந்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால இதை வாஷ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் தான். நல்லா தேய்ச்சி தான் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னோடய மூக்கு ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். அங்கங்கே வந்துட்டு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்துட்டு கம்மியாகி நார்மல் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேஸை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்ல சூடாக அப்படியே லைட்டாக சூடாக இருக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நார்மல் தான். ஆனால் இந்த முல்தானி மெட்டி பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேட்ச் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆச்சு அப்படின்னா ஒரு அமேசிங்கான ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.